பையன் நேத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஒரு மாதிரி கோளாரா தான் இருக்கிறான். அது என்னன்றது உங்களுக்கு நானே காட்டுறேன். நேத்து என்ன பேசிட்டு இருந்த? போட்டு பைத்தியமாக்குனீல்ல, என்ன பண்ண? புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது நீங்களே புதுசாலாம் இல்லை, நான் காலேஜ் வந்து கோயம்புத்தூர்ல படித்தேன். இப்போ அங்க வந்து பேசுற விஷயமே வந்து கொஞ்சம் ஒவ்வொரு விஷயம் வேர்டு வந்து வித்தியாசமா இருக்கும். நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நீ சேலம் தானே? நான் சேலம். அப்புறம் எதுக்கு கோயம்புத்தூர் பஸ் நான் பேசி college- என்ன உயிரை வாங்கிட்டு இருக்க? காலேஜ் அங்க படிச்சல. இப்படிதான் நேத்துல இருந்து முழு கோளாறு ஆயிட்டான். அவங்க வந்து அந்த சைடு, அதாவது அந்த கொங்கு மண்டலம் அந்த சைடே வந்துட்டு அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு வேர்டுமே வந்து டிஃபர் ஆகும். நீங்க சொல்றது அவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க வாட்டர் மெலன் என்ன சொல்லுவீங்க? யாரு வாட்டர்மெலன் ஸ்டாரா? தண்ணி பழம், தர்பூசணி. ஆனா அது அங்க வந்து என்னன்னா இது கோசா பழம். கோசா பழம். வித்தியாசமா இருக்கா? அந்த மாதிரி நீ நிஜமாவே சொல்றியா? நிஜமாதான் சொல்றியா? சத்தியமா வேணா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பின் வாசல் அதெல்லாம் சொல்லுவீங்களா? ஆமா, பின்வாசல். பின்வாசல். வீட்டுக்கு பின்வாசல். பின் வாசல் தான் அங்க. அங்க வந்து அது பேரு பொடக்காளி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய பாத்திரம், அந்த இதெல்லாம் உங்க வீட்டுல அந்த கோதுமை கொட்டி ஒரு குண்டா அதெல்லாம் இருக்கும்ல, அண்டா குண்டா, அது பாத்திரம் பானை. அங்க வந்து அது பேரு சம்படம். சம்படம் அதான் சொல்றேன் நீங்க. சம்படம் சரி, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகள் வந்து அங்க டிஃபரெண்டா இருக்கும். ஏன்டா என்ன போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க? நேத்துல இருந்து ட்ரை பண்றேங்க, என்ன கொன்னுட்டு இருக்கான். எங்க அண்ணன் அந்த மாதிரி எல்லாம் பண்றவர் கிடையாது, புரியுதா? ஏன்னா அப்படி பண்ணியா நீ? புதுசா இல்ல, கத்துக்கிட்டா அப்புறமேட்டு யார்ட்டே பேசணும் இல்லைங்க. நீ சரி, இவன் சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா கமெண்ட்ல நீங்க கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? இது மாதிரி யாராவது உங்க கேங்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னங்க ஐயோ, உயிரை வாங்க ஆரம்பிச்சான்.